பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 2:20 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான வேத வசனம். பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்னா, பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய எல்லா பாவ உணர்வுகளையும் எல்லா பாவ கிரியைகளையும் சிலுவையில் அறையப்பட்டது. ஆகையால நான் சிலுவையில் அறையப்பட்டபடினால எல்லாம் முடிந்ததுன்னு இல்லை, நான் அதற்கப்புறமும் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இந்த சரீரமானது பாவம் செய்திருக்கிறது, இந்த பாவத்தை எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்துட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகர் நான் ஏற்றுக்கொண்ட, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார், என் பாவத்திற்காக வந்தார் என்று விசுவாசித்து என் பாவ அறிக்கையிட்டு நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுதே நான் பாவத்துல மரித்து போயிட்டேன். பாவம் எனக்குள்ள இல்லை. அப்ப நான் எப்படி அதுல பிழைத்திருக்க முடியும்? அப்ப நான் பிழைத்தில்லை. அப்ப யார் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் விதமாய் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது பாவத்தோடு வாழ்ந்தீர்கள். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக சிலுவையில அவரோடு கூட நீங்கள் அறையப்பட்டீர்கள். உங்கள் பாவங்கள் அறையப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது உங்களுக்குள்ளாக யார் இருக்கிறார்னா, நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமா இருப்பது கிறிஸ்து. அவர் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஆகையால நீங்க கிறிஸ்துக்குள் பிழைத்திருக்கிறபடினால அவரை போல வாழ முயற்சிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பழைய மனுஷனாகிய கிரியைகளை நமக்குள்ளாக காண்பிக்க கூடாது. அதுதான் சொல்ல வருகிறது இந்த வார்த்தை. என்னன்னா, நான் அல்ல, நான் பாவம் செய்வேன், நான் திருடுவேன், நான் பொய் சொல்லுவேன், நான் தப்பு செய்வேன், நான் எல்லா காரியத்திலையும் விழுந்து போவேன், இச்சையில விழுந்து போவேன். ஆனா இனி நான் அல்ல, ஏன்னா நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, என் பாவங்களும் அந்த சிலுவையில் அறையப்பட்டது என்று உணர்கிறேன். அப்பொழுது என் பாவம் வெளியே போயிடுச்சுன்னா எனக்குள்ள பரிசுத்தம் வந்துருச்சு, எனக்குள்ள நீதியான காரியம் வந்துருச்சு. அதை தான் எபேசியர் 4:22-23 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஹல்லேலூயா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். இதுதான் முழுமையானது. இந்த வார்த்தை முழுமை. நான் அல்ல, கிறிஸ்துவே என்றால் புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும், ரட்சகரை தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனிதன் எப்படி இருந்தான்னா, அது மோசம் போக்குற ஆவி, அது இச்சையின் ஆவி. பழைய கெட்டு போகிற மனுஷனுடைய எண்ணங்கள் எனக்குள்ள ஏராளமா இருந்தது. அதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். இனி நான் அல்ல. ஹல்லேலூயா. அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, நான் சபைக்கு போகிறேன், சபைக்கு போகிறதுனால பரிசுத்தமான அல்ல, சபையில இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் இல்லாம பரிசுத்தமா இருக்கிறோமா? சபையில சொல்லப்படுகிற எல்லா நீதியும் நாம் கேட்டு நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புறோமா? பாவத்துல இருந்து இவ்வளோ நாள் போய் பேசிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் திருடிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் குடிச்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் தப்பான வழிக்கு போயிட்டோம், இப்போ அதுல இருந்து திருந்திட்டோமா? திருந்திட்டீங்கன்னா தான் அந்த வசனத்தின் சொல்லப்பட்டபடியே நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க. ஸோ அப்படி திருந்தலை அப்படின்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லைன்னா எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை. அல்லேலூயா. ஸோ இன்றைய தெளிவான ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஆமே. நீங்கள் பழைய மனுஷனை எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ, எப்பொழுது கிறிஸ்து தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்பயே பழைய மனுஷன் போய்விட்டாங்க. அந்த காரியத்தை நீங்க மறுபடியும் தொடாதிருங்க. உங்களுக்குள்ள, உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். நான் புதிய மகள், புதிய காரியத்தை செய்ய வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ஸோ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் நிலைத்திருக்கிறதே. இனி மாம்சத்தின்படி பிழைத்திருப்பேன் என்றால் நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக மரித்து போவேன். ஆனா இப்பொழுதோ நான் ஆவியின்படி பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் இந்த உலகத்துல எல்லாரும் மாம்சமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு போகிற இடமாகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும்,
போகட்டும், எந்த இடத்துலலாம் போறனோ எல்லாம் மாம்சமா இருக்கிறார்கள். அவர்களைப் போல மாம்ச வாழ்க்கை எனக்கு இல்லை. இப்பொழுது நான் கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தத்தை அணிந்திருக்கிறேன். பழைய மனுஷனை தள்ளிட்டு புதிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, புதிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட, ஞானஸ்தானம் வழியாகவே தேவனை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். ஆகையால இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி அவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய செயல்பாடு என்னவோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இவ்விதமாய் உங்களுடைய உணர்வுகள் காணப்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை பற்றி கொள்ளுங்க. பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், பெரிய அதிசயத்தை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அறையப்பட்டாரோ, அவர் அப்படியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல உங்கள் காரியங்களும் பெரிய காரியமாக எழுந்திருக்கப்படும். அநேகருக்கு முன்பதாக நீங்கள் சாட்சிகளாய் வாழ்வீர்கள். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் அறையப்பட்டோம், சிலுவையில் அறையப்பட்டோம், எங்கள் பாவம் அறையப்பட்டு விட்டது. ஆகையால நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் நீர் பிழைத்திருக்கிறீர். ஆமென். என் பிள்ளைகளுக்குள்ளாக நீர் பிழைத்திருக்கிறீர். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிக்குள்ளாக நீர் பிழைத்திருக்கிறீர். ஆகையால ரட்சகா கர்த்தாவே, புதிய காரியத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, புதிய அபிஷேகத்தை கொடுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. அப்பா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மாம்சமாய் அல்ல, ஆவியோடு இனி அவர்கள் அல்ல, நீரே அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை வழி நடத்தும், அதிசயத்துக்கு நேராய் வழி நடத்துவீராக. ஆமென். இப்பொழுதும் தேவரீர் அப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.